ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மேக்ஸ் 6th மேக்ஸில் இடமதிப்பு விளக்கம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் என்னென்னா இந்திய எண்முறை மற்றும் பன்னாட்டு எண்முறைக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இந்திய எண்முறைனா என்னென்னா, அதாவது நம்ம இந்தியாவில் எண்களை எப்படி சொல்கிறோம், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் இப்படி சொல்கிறோம் இல்லையா? எண்களை எப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி பன்னாட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. ஓகேவா? இப்படி போய்கிட்டே இருக்கும். 1னா என்ன? இதை பாருங்கள். 1னா 1 மட்டும் இருக்கும், 10னா 1 0, 100னா 2 0, 1000னா 3 0, 10,000னா 4 0, லட்சம்னா 5 0, 10 லட்சம்னா 6 0, கோடினா 7 0, 10 கோடினா 8 0. ஓகேவா? இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோடிகள். அப்போது இந்த 10 லட்சம் மற்றும் லட்சத்தை என்ன சொல்லுவோம்னா லட்சங்கள். 10,000த்தையும் 1000த்தையும் 1000னு சொல்லணும். அதே மாதிரி 100, 10, 1 இல்லையா, ஒன்றுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை படிங்க. 35 கோடியே 94,68,421. உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்கள். இதை 3 கோடின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கிறதும் என்னது கோடியில் தான் வருது. ஸோ நம்ம என்ன சொல்லணும், 35 கோடி. அடுத்தது இதை 9 லட்சம்னு சொல்லக்கூடாது, ஏன் பின்னாடி இன்னொரு லட்சம் வருது. ஸோ 94 லட்சத்தி. அடுத்தது 6,000ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா என்ன இன்னொரு 1000 இருக்குது. 68,421. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்கள். 35 கோடியே 94,68,421. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பன்னாட்டு எண்முறைகள். பன்னாட்டு எண்முறைகள்னால் ஒன்றும் இல்லை, இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்ல எல்லாம் எப்படி எண்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதை தான் பன்னாட்டு எண்முறைகள்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் சொல்கிற மாதிரியே 1, 10, 100, 1000, 10,000. நம்ம இந்தியாவில் 10,000த்துக்கு அப்புறம் லட்சம்னு போயிடுவோம். ஆனால் வெளிநாடுகள்ல எல்லாம் 100, 1000. ஓகேவா? அதுக்கப்புறமா மில்லியன். நம்ம லட்சம்க்கு அப்புறம் என்ன போவோம், கோடின்னு போவோம். இங்கே 100, 1000க்கு அப்புறம் என்ன வந்துடுது, மில்லியன். மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், மில்லியன் முடிஞ்சதுக்கப்புறமா பில்லியன். பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். இங்கே கோடியோ லட்சமோ எதுவும் வர்றதில்லை, அதுக்கு பதிலாக மில்லியன்களும் பில்லியன்களும் வருது. ஓகேவா? ஒன்றுகள், ஆயிரங்கள், மில்லியன், பில்லியன்கள் பன்னாட்டு எண்முறைகளில் பயன்படுத்தப்படுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 35, 69, 45, 68, 42, 1. இதை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே 100 பில்லியன், 10 பில்லியன், பில்லியன் எல்லாம் பில்லியன்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 100 மில்லியன், 10 மில்லியன், மில்லியன்கள் எல்லாம் மில்லியன்களும். 100, 1000, 10,000, 1000. சரி, இதை நான் பான்னு எழுதி வச்சுருக்கேன். இது 1000. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆயிரங்கள். 100, 10, 1ங்கிறது எல்லாம் ஒன்றுகள்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். 35 பில்லியனே 694 மில்லியனே 568,421. இப்போ நீங்களும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 35 பில்லியனே 694 மில்லியனே 568,421. ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் நீங்களாக ஒரு 4-5 நம்பரை கொடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இது ரெண்டுக்கும் இப்போ டிஃப்ரெண்ட் தனித்தனியாக சொன்னேன் இல்லையா, அது ரெண்டையும் ஒட்டுக்கா எழுதி வச்சுருக்கேன். இந்திய எண்முறைகள், பன்னாட்டு எண்முறைகள். இந்தியாவில் 1ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி பன்னாட்டுலேயும் 1ன்னு சொல்கிறாங்க. 10 10 தான். 100 பன்னாட்டுலேயும் 100. 1000 இங்கேயும் 1000. 10 1000 இங்கேயும் 10,000. ஆனால் இந்தியாவில் லட்சம்னு சொல்கிறவங்க 100 1000ன்னு சொல்கிறாங்க. நம்ம 10 லட்சங்கிறத அவங்க மில்லியன்னு சொல்லுவாங்க. நம்ம கோடிங்கிறத அவங்க 10 மில்லியன்னு சொல்லுவாங்க. நம்ம 10 கோடிங்கிறத அவங்க 100 மில்லியன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.